மெத்தட் உன்னோட ஜூனி டாக்குமெண்ட்ஸ் கவனமாக கொண்டு போய் போஸ்ட் பண்ணி மறந்துடாத. ஓகே பை பை. கவனமாக போயிட்டு வா. ഹലോ അല്ലേ കഥ കൊണ്ട് അറിഞ്ഞാൽ പെട്ടി കൊണ്ട് വിരുമ്പിരിക്കാം നമ്മുടെ ജയിലിൽ അമേരിക്കൻ തിരികെ അറിഞ്ഞാൽ சீதா அது கேம்பஸ் பிள்ளை சீதா யூனியனை விளையாட்டி கொண்டு தெரியுது. அப்படியா சரி நான் இருக்கும் அப்பாவில் அழைக்கிறேன். இப்போ ஒரு இடம் இல்லை இப்போ வீட்டை போவார். இல்லை இப்போ சொல்லுங்க அவசரமா போட்டு ரிசர்வ் போறியாம அதுதான் அங்கே குடிக்கொண்டீராண்டு எனக்கு கதை ஒன்று வந்திருக்குது. இல்லை இப்போ மேடம் பிள்ளை கேட்குறீங்க அது கேம்பஸ் பிள்ளை கேம்பஸ் விளையாட்டி கொண்டு தெரியுறேன். எங்களுக்கு ஒன்றும் காது ஊத்தாத எனக்கு தெரியும் எல்லாம். அது நான் கொப்பரோட கதைக்கிறேன் எல்லாத்துக்கும் சரியா? சரிங்க. தம்பி நான் குட்டி மாமா கலைக்கிறேன். நீங்கள் அதில் நினைக்கிறீங்களோ? என்ன மாமா சொல்லுங்க. என்ன மரியாதை தரமாக கிடக்குது? நீங்கள் செய்கிற வேலையில் கிடப்போ நாங்கள் ஒரு மரியாதை தரணும். நான் அப்படி என்ன பண்ணினேன்? என்னப்பா புள்ளி வந்த கிள்ளி கேட்டு தெரியுறியா? பொடியினா பொட்டியா விசேஷம் வந்தா சொல்லுங்க வேணும் எங்களுக்கு. நிப்பாட்டுங்க இருக்கா எனக்கு தெரிஞ்ச விசாரா கிளம்பி வேணும் சும்மா. சாசா இஞ்சவா எங்கே சுற்றி போடுவாரு? எங்கே போட்டு வர கூட யாரம்மா எத்தனை மணியாச்சு போகிற வர ஒன்றுமே நான் தெரியுதில்லை. எல்லாரும் மட்டும் ஃபோன் பண்ணி எனக்கு தேவையில்லை கதையெல்லாம் கதைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் தெரியுதா நீ? நிப்பாட்டுங்களாப்பா முதல்ல விஷயம் தலைமே கேட்காதீங்க. அவங்க நான் அப்படி கேட்காங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன போட்டு அறிவு? நான் விடிய காலமே அம்மாட்ட சொல்லி போட்டு போனால் துணிப்புள்ளையே ஏற்றி கொண்டு போய் எல்லா டாக்குமெண்ட்டும் சரி பார்க்கணும். அம்மா சொல்லி போனா இல்லையா? வந்துட்டீங்க சும்மா ஆவான்னு கேட்டா அப்படி ஒரு கதை கேட்குறா. சித்தப்பாண்ட விரும்புறியான்னு கேட்குறா. இதில் முக்கியமாக வெளிநாட்டிலேருந்து வந்த கேட்குற பொடினா பட்டியாண்டு வர என்ன நினச்சி கொண்டு இருக்கிறாங்களே விலங்கையில் சொந்தக்காரங்களே என்ன பண்ணலாமா? உங்களுக்கு மரியாதை கொடுத்தா இவ்வளோ பொறுமையா போயிட்டு இருக்கிறேன். உதவி பண்ணாடும் பரவாயில்ல உபத்திரம் பண்ண வேணாம் சரியா? ஒருத்தரும் என்ன சொந்தங்களோ